தங்கமேனி நொந்து ஈழ தாயழுகின்றார் தலைவன் என்று நிலையை பார்த்து தான் உருகின்றார். எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன், எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன், இருக்கும் இடம் போறேன், தமிழீழம் வந்தால் வாரேன், தென்னங்கீட்டு தென்றல் வந்து மோதும். நான் இதை விட்டு நான் விலகுறேன். நான் வந்துட்டு பிரச்சனைக்கு போனாலில் இதுவரைக்கும் வந்துட்டு என் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட வந்துட்டு பட்டதில்லை. ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டா அதுக்கு வந்துட்டு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. எந்த மனம் கரும்பா இல்லையாரு இரும்பா, வெள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா, வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வந்த பின்னே ஒரு தாழை மரம். ஒரு படிக்கிறபடியினால கூட இவ்வளவு ஆக்குரேட்டா வந்துட்டு இந்த பாட்டை பாடமாக்கி வச்சிருந்து படிக்கலாம் தெரியுமோ. நீ வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ தெரியாது ஐயா. உண்மையிலே நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை, இன்றைக்கு வந்துட்டு இலங்கையில் இல்லை, உலகத்தில் உள்ள நிறைய பேரோட நான் வந்துட்டு பழகுறேன். ஒரு சில பேர் வந்து உனக்கு கூட கால் பண்ணி வந்துட்டு சும்மா சொல்லுவாங்க, என்னன்னு தெரியுமா, இப்படி வந்துட்டு கிருஷ்ணா இன்னாக்கிட்ட வந்துட்டு இப்படி எல்லாம் காசு கொடுத்து உங்களுக்கு அடிக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி சும்மா சுப்பேற்றி விடுவாங்க. வந்துட்டு இன்னும் அந்த ஒரு பகையை மூட்டுறக்காண்டி செய்வாங்க. ஆக்கள்கிட்ட சொல்கிறதோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆக்கள்கிட்ட காசு கொடுத்து இன்னொருத்தனை வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த கேவலமான புத்தி என்கிட்ட இல்லை. தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்த, தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தா. பாட்டை கண்ணு அஞ்சி அஞ்சி வாழ்ந்திடும் போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்திடும் போதும் ராஜா, என் நாட்டு வெள்ளம் பூந்திருக்கு. கண்களின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை காட்சி வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி. ஆனா இதுகள் மக்காட்டு கொஞ்சம் பரவாயில்ல போட பூசா கிடக்க, மக்காட்டு கொஞ்சம் பரவாயில்ல பூசா கிடக்கு. செயினும் நல்ல கிறிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பூசா கிடக்கு. எங்க டயரண்டா பிள்ளையோ டயரை காட்டலையே வாழைப்பழத்தை. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்தபினே அது தாழை மரம், வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம், இளவாழம் தண்டு முள்ளானது, என் கைகள் தீண்ட விறகானது, அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது, வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பொம்பளைங்க கண்ணீர் விட்டா ஊர் தாங்காது, இல்லை அனுராதமே, ஆம்பளைங்க கண்ணீர் விட்டா யார் கேட்பார்கள், உறங்கி நாளானது, கார்த்திகை போனா மழையிலை மானே, கருணையும் போனா வாழ்வில்லை மானே, எந்த மனம் கரும்பா இல்லையாரு இரும்பா, வெள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா, வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வந்த பின்னே ஒரு தாழை மரம். தன
பால் போட்டு வச்சிருக்கு நீ இல்லாமல் பாலும் பாலானதே எம்மேல குற்றம் இல்லேவா கண்ணம்மா உறங்கி நாளானது காற்றிய போனா மழையிலை மானே கருணையும் போனா வாழ்வில்லை மானே எந்த மனம் கரும்பாம் இல்லையது இரும்பாம் வெள்ளினவு இருக்க அந்த இருளோடு வருமா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் இளவாழம் தண்டு முள்ளானது என் கைகள் தீண்ட விறகானது அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம். பா ஒரு படிக்கிறபடியினால கூட இவ்வளவு அக்யூரேட்டா வந்துட்டு இந்த பாட்டை பாடமாக்கி வச்சிருந்து படிக்கல தெரியுமோ? தெரியுமா? கைவிடும் அப்படி கேள்வியான பாட்டு. ஓகே, இயேசுவாசன் பாடல் ஒரு அருமையான பாடல். ஸோ மறுபடியுமாக நாங்கள் வீடியோ ஆரம்பிக்க முன்னமே வந்து ஐயா தன்னுடைய பாடலை வந்துட்டு ஆரம்பிச்சுட்டார். ஸோ வந்துட்டு மறுபடியுமாக நாங்கள் இணைஞ்சு கொள்கிறோம். இளைஞராயா, அதாவது ஈழத்தின் இளைஞராயான்ற ஒரு இசை கச்சேரியோட உண்மையிலே வந்துட்டு அதை நான் சொல்லும்போது ஆரக்கட்டு நீ இந்த பேரை வைக்கிற அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஐயா இந்த ராகமோ தாளமோ எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பிசகுதோன்னா நான் கடைசியாக அந்த வாங்கி வந்து ஒரு வாழைன்னு டக்குன்னு அந்த அவடத்தை சின்ன முறிப்பண்டு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு முறிப்பண்டு வாங்கி வந்து இன்னொரு வாழை மரம் டக்குன்னு திருப்பி பார்த்தா தெரியும். அது அது பிள்ளைன்ற அளவுக்கு இல்லை, அது ஓகே எல்லாம் சரி. இப்போ 100க்கு 98 தான் சரி, கடைசியில் மட்டும் இந்த டக்குன்னு சோட்டா 2000 அடுக்கே அது நோமல் தானே. இப்போ பாட்டு படிக்க நோமல் தானே, 98 தான் சரின்னு அந்த அந்த 2 விதம் கொஞ்சம் இதாக போச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஓகே. அப்போ வந்து இன்றைக்கு ஐயா வந்து இருக்கிறார். அதே நேரம் வந்து எங்களோட நேசன் நான் வந்திருக்கார். வந்து அதாவது ஐயாவோட பாடலை ரசித்து வந்து ஐயாவுக்கான ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பை வந்துட்டு கொடுக்கும் முகமாக வந்து இன்றைக்கு மாதகள் பிரதேசத்துலேருந்து வந்து தன்னுடைய பெரிய ஒரு வர்த்தகத்தை இன்றைக்கு வந்துட்டு மூடி விட்டு இன்றைக்கு வந்துட்டு எங்களோட நேசன் நான் வந்திருக்கார். இப்படி நான் சொல்லும்போது கூட வந்து ஐயா இந்த மனதுக்குள்ளாக பலவரான எதிர்பார்ப்புகள் வந்துட்டு உருவாகலாம். இன்றைக்கு எத்தனை ஆயிரங்களை மயில குயிலை நான் கொண்டு வைப்போம் தெரியாண்ட மாதிரிக்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் இன்றைக்கு நேசன்னா கூட வந்துட்டு இருக்கிறார். நேசன்னா பார்க்கக்குள்ள வந்துட்டு எங்கட மாவை நத்தப்பத்து மாதிரி எங்களுக்கு அந்த அந்த பொண்டிங் எடுவையிலெல்லாம் பார்த்தா வந்துட்டு ஒரு ஒரு சிம்பிளான ஆனாலுமே காசுக்குள்ளே கிடந்த ஒரு தவளக்கூடிய ஒரு ஆள் மாதிரி கிடக்கிறதால பல்வேறான எதிர்பார்ப்புகள் ஐயா அந்த மனதில் ஓடக்கூடியதையும் என்னால் பக்கத்தில் இருக்கிற ரீதியில் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றதை நான் சொல்லிக்கொண்டு ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு அண்ணா அண்ட் வந்துட்டு ஒரு அக்கா 2 பேர் வந்து கதைச்சிருந்தாங்க. வந்து அந்த ஐயாண்ட பாட்டை போட்டுட்டு தான் அப்படியே நித்ரையா போகணும் அண்டேக்கா. ஓ ஆஸ்திரேலியா அண்டைக்குள்ள சொல்லுங்க பாப்போம். கொழும்புக்கு அங்கால கொழும்புக்கு அங்கால போகணும். ஓ ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா 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 எங்களை தெரியும் தானே தெரியும் தானே. அப்போ அடுத்து கதைக்குள்ள அவை சொல்லிச்சுன்னா அந்த ஐயாட்ட நீங்கள் திரும்பி போவீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்போ நான் சொன்னேன் அவை இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு திரும்ப போக மாட்டேன். ஏன்னா எனக்கு டைம் வேறு அது இடமும் தெரியாது. ஆனால் ஆள் வருவார், ஆள் திருப்பி வருவார். அப்போ திருப்பி வரைக்குள்ளே வந்துட்டு கட்டாயம் நீங்கள் திருப்பியும் வந்துட்டு பாடல்கள் படித்து வீடியோ போடணும். அது பத்தாமல் வந்துட்டு ஒரு சில சர்ப்ரைஸும் நாங்கள் வச்சுருக்கோம் ஐயாக்காண்டி. அதை நாங்கள் இன்னும் ஒரு சில பாடல்களோடு வந்துட்டு நாங்கள் கடந்து போகலாம். வந்து அதுக்கு முன்னதாக வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன விஷயம் நாங்கள் கழிச்சு கொண்டு போவோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் திருப்ப கதைக்கிறதால அதை நாங்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறது இல்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போகும்போது இருந்தாலும் வந்து எங்களை பற்றி அந்த கதைச்ச அந்த யூடியூப்பர் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்படின்னு சொன்னால் நான் இதை விட்டு நான் விலகுறேன். நான் வந்துட்டு பிரச்சனைக்கு போனாலில் இதுவரைக்கும் வந்துட்டு என் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட வந்துட்டு பட்டதில்லை. ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டால் அதுக்கு வந்துட்டு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி
தம்பி நான் சொல்கிறேன் வந்து நீ வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறியோ தெரியாது ஐயா. உண்மையிலே நான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இல்லை, இன்றைக்கு வந்துட்டு இலங்கையில் இல்லை, உலகத்தில் உள்ள நிறைய பேரோட நான் வந்துட்டு பழகிறேன். ஆனால் வந்து இந்த கண்ணுக்கு முன்னால் ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒருத்தன் அடிக்கிறான்னு சொன்னால் என்னால் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது அப்படியான ஒரு மனதுள்ளால் தான் வந்து நான் எனக்கு கூட கோவம் வெறும் வந்தால் கூட வந்துட்டு நான் யோசிப்பேன், இவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. நிறையா நான் கிட்ட போயிட்டேன்னு சொன்னால் யோசிப்பேன் வந்து வேணாம், இன்னொருத்தனுக்கு அடித்து அந்த பழியை நாங்கள் தேடக்கூடாது அப்படின்னு மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து உனக்கு வந்துட்டு அடிக்கணுமெண்டோ இல்லாட்டி இன்னும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு காசை கொடுத்து வந்துட்டு உனக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஆள் செட் பண்ணுவேனோ நீ வந்துட்டு நினைக்க வேண்டாம் ஐயா. என்னடா நான் அப்படியான ஒரு கேவலங்கட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆனாலும் நான் சொல்கிறேன் வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் வந்து உனக்கு கூட கால் பண்ணி வந்துட்டு சும்மா சொல்லுவாங்க, என்னென்னு தெரியுமா, இப்படி வந்துட்டு கிருஷ்ணா இன்னாக்கிட்ட வந்துட்டு இப்படி எல்லாம் காசு கொடுத்து உங்களுக்கு அடிக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லி சும்மா சுப்பேற்றி விடுவாங்க. வந்துட்டு இன்னும் அந்த ஒரு பகையை மூட்டுறக்காண்டி செய்வாங்க. ஆனால் அப்படியான ஒரு கேவலமான காரியத்தை வந்துட்டு நான் செய்ய மாட்டேன்றதை நான் எந்த சைட்டால் 100% சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பிள்ளையாப்படுதா நானே நேரடியாக வந்துட்டு கேட்பேன், அது உனக்கே வந்துட்டு தெரியும். வந்து அந்த மாதிரி நேரடியாக கேட்டு வந்துட்டு சமாதானமான முறையில் அந்த பிரச்சனையை முடிப்போம் என்று யோசிப்போமே தவிர வந்துட்டு ஒரு வன்முறையான இதில் வந்து அதை கொண்டு போகணுமெண்டோ இல்லாட்டி ஆக்கள் செட் பண்ணி வந்துட்டு அடிக்கணுமெண்டோ அப்படி ஒரு கேவலமான வேலை நாங்கள் செய்ய மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்துட்டு உங்களோட உடம்புல ஒரு சின்ன காயம் இல்லைன்னேக்குள்ளே இப்போ பார்க்க போனால் இந்த உடம்பை காட்டினா ஃபுல்லாக பால்வெட்டு காயம் மாதிரியில் நீங்கள் கதைக்கிறீங்க. வந்து எந்த உடம்புலையுமே ஒரு காயம் கூட இல்லை. இந்த இதில் இருக்கிற ஒரே ஒரு காயம் மட்டும்தான். இதுவும் வந்துட்டு நான் 9 வயசில் ஒளிச்சு பிடிச்சி விளையாடக்குள்ளே வந்துட்டு இப்படி இந்த இப்படி இழுத்து திரும்பி ஓடைக்குள்ளே முள்ளு கம்பி கழிச்ச காயம் இது மட்டும்தான் இருக்குது. வந்து அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அப்படியான ஒரு வேலையை நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை. இவன் யாரும் வந்துட்டு கால் பண்ணி கூட சும்மா காய்ச்சாலும் முசுப்பேற்றினாலும் இன்றைக்கு வந்துட்டு எத்தனையோ பேர் நேற்றாப்பா யார் ஒரு படி எனக்கு ஒருத்தன் போய்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணி போட்டு அவனோட கிரந்தமாக கொலை போட்டு அவங்க கேட்டிருக்கான், நீ யாராண்டுக்க நான் எஸ்கேண்ட் உசுரன் இருக்கான். எனக்கு அவனை யாருன்னு தெரியும். அப்போ அவன் அடித்து என்னைய கேட்குறான், அண்ணா என்ன உங்களோட பொடியில் வந்து தானே ஒரு ஆண்டு. நான் என்னோட அப்பா எனக்கு அது யாருன்றே தெரியாடாப்பா அப்படி என்று. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது எப்படா வந்து ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருமென்னு சொல்லி அதை இன்னும் வந்துட்டு மூட்டி விட பார்ப்பாங்க. ஸோ நானுமே அப்படியான ஆள் வந்து இல்லை. என்னவாக இருந்தாலும் நான் நேரடியாக வந்து கதைப்பேன். நான் நேரடியாகவே வந்துட்டு உங்களோட பிரச்சனையை முடிக்கணும்னு பார்ப்பேன். இந்த ஆக்கள்கிட்ட சொல்கிறதோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆக்கள்கிட்ட காசு கொடுத்து இன்னொருத்தனை வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த கேவலமான புத்தி என்கிட்ட இல்லை. நான் அதை வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஏன்டா இப்போ நீங்கள் கதைச்ச அந்த வீடியோ பார்த்தப்போ வந்து எனக்கு தோணினதை நான் சொல்லிட்டு வந்துட்டு போகிறேன்னு வந்து, ஏன்டா அப்படியான ஒரு கேவலமான ஆளாக வந்துட்டு என்ன நினைக்க வேணாம். எனக்கு வந்துட்டு ஒன்று சரியாக படலை அப்படின்னு சொன்னால் நான் நேரடியாக வந்து கேட்பேன். இப்போ ஏன் சொல்கிறோம் வந்துட்டு எதுவாக இருந்தால் நான் நேரடியாக எடுத்து கேட்பேன். மற்றும்படி வந்துட்டு இப்படி ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் கூட நாங்கள் கடந்து போகலாம். வந்து என்ன பாடல் படிப்போம்? மனிதன் நினைப்பதுண்டு. என்ன பாடல் வாழ்வு நிலைக்கும் என்று எங்கட மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் நிலைக்கும் என்று டெங் 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 தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். பந்து பிறந்து விட்டோம் வரும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனசு துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு
வாழ்வு நிலைக்கும் என்று டெங் 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 டே 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 டெங் 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 டே டெங் 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 காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டத்திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கில் முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் உண்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று டிங் டெங் 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 டே 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 டேம் டே 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 டிங் 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 தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்த தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோம் வரும் பந்தம் வளர்த்து விட்டோம் கொடுக்க எதுவும் இல்லை என் குழப்பம் முடிந்ததடா கணக்கில் முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் உண்டு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் உண்டு பாட்ட கண்ணு பாட்டு அப்படியானே ஆத்தே உண்மையில என்னத்தை சொல்லடா எனக்கு அந்த நார்மலாக வந்து இப்போ பாட்டு படிக்கிறவங்க வந்து கரோக்கியோட படிப்பாங்க ஒரு இசை கட்சி இந்த இந்த டவுன் வழியாக கொஸ்திகள் போடுவாங்க அதில் பாடி எவ்வளோ பரிசு எடுத்துட்டு வந்து ஓ ஏன் ரெண்டே கண்டா அப்புறம் என்ன சும்மா விட போகிறோம் நினைச்சியல எவ்வளோ பரிசு கடவுளே பாபா பொக்கெட் இடம் காணும் பரவாயில்ல ரெண்டு கம்பி வைக்கலாம் இல்லை வைக்கலாம் தானே அப்போ 50 ரூபா தாள மாற்று தான் கிடக்கு அப்போ மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று அப்போ அந்த மாதிரி தான் இப்போ எங்களோட பலவேற்ற வாழ்க்கை போய்க்கொண்டு எல்லாரும் நினைக்கிற வந்து நான் வாழ போகிற ஒரு வாழ்க்கை இறைவன் இருந்தோண்டு நினைப்பேன் ஐயோ பாவம் என்னென்ன நடக்க போகுது இந்த பொடிக்கின்ற மாதிரியா நான் உங்களை சொல்லல நான் பொதுவாக சொல்கிறேன்னா அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு அருமையான பாடலை வழங்கி தந்த ஐயாவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ என்ன சொல்கிறோம் வந்து இப்போ எந்த ஒரு பாட்டோ இல்லாட்டி ஒரு வீடியோவில் கதைக்கிறதா இருக்கட்டும் சம்திங் என்ன செய்கிறதா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு கலைப்பொண்டு வரும் நோமல் அப்போ அந்த கலைப்பொண்டு வரைக்குள்ளே அதுவும் அந்த பாட்டு படிக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம் ஐயா அந்த பாட்டுக்கு இடையில கூட அதையும் எடுக்கிறதால அது வந்து மூச்சு விட்டா இந்த மூச்சு விட்டா பிழைச்சி போடும் அதனால மூச்சு விடாம எடுக்கக்குள்ள அந்த கலைப்பு வந்து அதிகம் மூச்சு விடாதான் எடுக்கணும் பாலசுப்ரமணியம் தான் பிரான் அப்போ அந்த எடுக்கக்குள்ள அவருக்கான ஒரு கலைப்பு வரும்
களைப்பு. அந்த களைப்புக்கான ஒரு ரெஸ்ட்டு நாங்கள் இப்போ கொடுக்குறாங்க. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட அன்பா அந்த மாவனத்தை பற்றி ஒரு பாடல் வந்து நாங்கள் படிக்க சொல்லி சொல்லுவோம். ஒரு 2 வரி. ஏன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு அநேகமாக 2 வரிக்கு மேலே உங்களுக்கு பாட்டு தெரியாது. பஞ்சம் சொல்லக்கூடாது. உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த மனசின் பேரை கூட சொல்ல மாட்டார், மறந்துடுவார். சில நேரங்களில் மறந்துடுவார். ஏன்னா அவருக்கு அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்ற அந்த ஒரு டிமென்சியான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நோம் அல்லது ஐயாயிரம். சரி எடுக்கும் ஐயாயிரம். சரி ஏதாண்டா. சரி என்னையா நீங்கள் இப்படி கோயில் பாட்டு படிக்கிற பிரச்சனையில் நாங்கள் கொஞ்சம் படிக்கலாம். சரி எதாண்டாலும் படிங்க. நீங்கள் ஒரு பாட்டு சொல்லுங்க ஆளுக்கு. சரி இதை படிங்க. என்ன நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாரு. கொஞ்சம் வேண்டாம் பாருங்க. உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் பார்த்திருக்கு பாடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் பார்த்திருக்கு பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்திடும் போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்திடும் போதும் ராஜா. என் நாட்டு வெள்ளம் பூந்ததுக்கு இல்ல ஆளாது தாளம் போடுறது இப்படி ஆள் என்ன யோசிக்கா. நான் படிக்க சொன்ன வந்து தலைவட்ட பாட்டு, எம்ஜிஆர்ட்ட பாட்டு, இந்த நாட்ட பாட்டு படிக்கிறேன். என்ன நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுறாயா, நேரம் பெரும் பார்த்திருந்துக்காரராயா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆட்டு வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா. நெஞ்சம் அப்படி வேற ஒன்று பாருங்க. கொஞ்சம் பக்கம் இல்லை உண்டு நேசன்னை வந்து வேற இந்த நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத, இன்பம் என்றும் சொல் எழுத, நீ எழுத நான் எழுத, பிறந்தது பேரெழுத, பிறந்தது பேரெழுத. நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத. திங்களோலே திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல், திங்களோலே திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல், உங்களைத்தான் நாடுகிறேன் என்னிடம் ஆசை இல்லை. நீ பெற்ற பிள்ளையின் வேகமும் கோபமும் ஒன்னை போல தோணுதே. நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத, இன்பம் என்றும் சொல் எழுத, நீ எழுத நான் எழுத, பிறந்தது பேரெழுத, பிறந்தது பேரெழுத. மேகத்திலே வெள்ளி நீலா, காதலிலே பிள்ளை நீலா, மேகத்திலே வெள்ளி நீலாம், காதலிலே பிள்ளை நீலாம், உங்களைத்தான் நாடுகிறேன் என்னிடம் ஆசையுண்டு. நீ பெற்ற பிள்ளையின் வேகமும் கோபமும் ஒன்னை போல தோணுதே. நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத. உண்மையிலே அதுக்காண்டி இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன் வந்து உண்மையில எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பிசை வருதுன்னு யோசிச்சு பாராம ஒட்டு நீங்கள் 8 சரக்கு கொண்டு வேற இந்த பகுதிக்கு சொல்லல நாங்க பிரான்ஸ், ஜெர்மன், சுவிஸ், ஆஸ்திரேலியா எல்லா இடம் போகும். எல்லா நாட்டுலயும் உங்களோட கதை நாங்க போய் அங்க போய் முடிஞ்சதுமே அவங்களோட கதை. இப்போ ஈழத்துல உங்களுக்கு ஒரு பேருண்டு சுத்தப்பட்டு தான் வெளிநாட்டுகள்ல ஒரு பாட்டு பாடுறோம் பாருங்க. அது கொஞ்சம் கூற மறந்து வரும்.
ஒரு 2-3 வரிய பாடி என்ன பாட்டு? காட்டும். உழைப்பாளின்னானே முதலாளின்னானே. இல்லை அது நான் தெரியா அப்படியா. இந்த பாட்டு எடுப்போம். ஏண்டா ஆடிய ஆட்டம் என்ன, ஒரு குறை ஆடிய ஆட்டம், பேசிய வார்த்தை என்ன, குறை தேடிய செல்வம் என்ன, திரண்டதோ வீடு அந்த படம். கூடு விட்டு ஆவி போனால் கூடவே குறை. அதுவும் குறை. அப்ப என்ன பாட்டு எடுப்போம்? பழைய பாட்டு இல்ல மயக்கம் என்ன எடுப்போம்? மயக்கம் என்ன படிக்கும் எனக்கு? மயக்கம் என்ன கடும் அல்லாட்டி இதை பாடுவோம். 2 மணி 2 மணி பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குமா? அதுவும் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால், குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். ஆனால் மறப்பதோர் மனம் இருந்தால் குடித்து விடலாம். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, 2 மனம் வேண்டும். இரவும் பகலும் 2ஆனாம், இன்பம் துன்பம் 2ஆனாம். இரவும் பகலும் 2ஆனாம், இன்பம் துன்பம் 2ஆனாம். உறவும் பிரிவும் 2ஆனாம். உறவும் பிரிவும் 2ஆனாம். உள்ளம் ஒன்று போராதே, 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை காட்சி வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மனம் வேண்டும். மாமா நான் புறப்பட அதான் சத்தத காலையில் இந்த என்ன இப்படி அந்த அது வரும் மாமா என்ன வற்றாத நதியெல்லாம் என்ன மாமா காஞ்சி போன பூமியெல்லாம் பற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையுமா? அந்த நதியை அந்த கதையை சொல்லிட்டு எடுத்துதான் மணி அந்த மாமா காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையுமாம். ஆறுதல் அடையுமாம். மறந்து வச்சு வருது. அதை விடுவோம், அதை விடுவோம். என்ன உண்ட பாடி போடி என்ன உண்ட பாடுவோமோ? இன்னும் உண்டக்குள்ள எது நாம்பழத்தை வச்சு அம்மாக்காண்டி டெடிகேட் பண்ணுங்க. நாம்பழத்தை இது அது நீங்கள் இடையிலன்னு சொல்கிறீங்கம்மா. அதான் கௌரவத்தில் நான் வளர்த்த பச்சை கிளி, இந்த பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த, பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி, நாம் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. நாம் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. சொல்லம்மா எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. நிதிக்கே துணிஞ்சு நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன். நிதிக்கே துணிந்து நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். செல்லம்மா எந்தன் செல்லம்மா, பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி
நாம் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா. நீதிக்கே துணிஞ்சு நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன். நீதிக்கே துணிஞ்சு நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன். சத்தியம் இது சத்தியம் செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பாட்ட கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா. செல்லம்மா எந்தன் செல்லம்மா. ஆண்டவன் ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ. ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ. தீயிலே இறங்கி விட்டான் திரும்ப வந்து கால் பணிவார். தீயிலே இறங்கி விட்டான் திரும்ப வந்து கால் பணிவான். சத்தியம் இது சத்தியம் செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நாம் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா. பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி. ஐயா அந்த ஈழத்து பாடலையும் படிப்பீங்களா? தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும் தெனனங் தெனனங் தெனனங். தென்னங்காற்று தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் அவ கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும் நிலவு வந்து பொழியின் நேர நீ வரவில்லை. நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. நிலவு வந்து பொழியின் நேரம் நீ வரவில்லை. நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் பதில் தரவில்லை. எங்கள் புலி வீரர் எங்க புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன். எங்க புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன். இருக்கும் இடம் போறேன். வெகு தூரம் வந்தால் வாரேன். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும் தங்கமேனி நொந்து ஈழ தாயழுகின்றான். நம் தலைவன் ஒன்ற நிலைய பார்த்து தானுருகின்றான். தங்கமேனி நொந்து ஈழ தாயழுகின்றான். நம் தலைவன் என்று நிலைய பார்த்து தானுருகின்றான். எங்கள் புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன். எங்க புலி வீரர் அவர் இருக்கும் இடம் போறேன். இருக்கும் இடம் போறேன். தமிழீழம் வந்தால் வாரேன். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும் என் தேசமெங்கும் கொண்டு வந்து வீழும். கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் அவ கையில் கூட ஆயுதங்கள் ஏறும். தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும். அப்படியா? ஆளுக்கு அந்த ஈழத்து பாட்டுகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. அது ஒரு ஆளுக்கு பாடம். பாட்டு பாடுங்க. ஆள் ஈழத்து பாட்டுன்னா படிப்பார். ஆள் இந்த பாட்டு பாடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் ஈழத்து பாட்டுன்னா ஆள் எடுக்கும். நீங்கள் எடுக்க அந்த பந்தியை மாறி பாருங்கள். வேறு இதாக பாருங்க. அதான் இடையக்க வந்து வீட்டுக்காட்டு ஞாபகம் வந்துடும். யாரோ நீ நான் யாரோ தனனங். யாரோ தாயும் தந்தை யாரோ தனனங். பல கோடி மாந்தளிரே விளையாடும் வாழ்க்கையிலே
யாரோ நீ நானும் யாரோ கோட்டை கட்டும் ராசாவுக்கு பிள்ளை இல்லையா, குப்பை தொட்டி மட்டும் ஒரு பிள்ளைன்றதா. கோட்டை கட்டும் ராசாவுக்கு பிள்ளை இல்லையா, குப்பை தொட்டி மட்டும் ஒரு பிள்ளைன்றதா. தாயறிவார் மகன் குணத்தை, ரெண்டு கண்ணும் ரெண்டு பக்கம் பார்க்கும் போது வண்ணம் செய்தால் சொல்லுங்களே. யாரோ நீ நானும் யாரோ டனனம், யாரோ தாயும் தந்தை யாரோ டனன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 ன
கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது என்ன ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அது கொஞ்சம் குறை பாடுவேன் ஒரு 2 எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா படிச்சிங்கன்னா நாங்களும் சேர்ந்தல எடுப்போம் விடைகளுக்குலாம் எது பரமசிவன் காலத்துல இருந்து பாம்பு சொன்ன அப்படி அம்மாண்ட டேஸ்ட்டை பார்த்தீங்களா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாம் யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீ நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே அந்த நிலவு கூட நிலவு வந்தால் என்ற வண்டியோடும் மதியாத தரவாசல் மிதியாதே உண்டு மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது அது ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாம் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் அந்த நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட மதிக்கும் மதியாத தரவாசல் மிதியாதே ஒன்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது அது ஔவை சொன்னது அது அர்த்தம் உள்ளது வண்டியோடு சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும் அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும் மதியாத தலவாசல் மிதியாதே ஒன்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது அது ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சரி நான் இனி புறப்படுவேன் பாத்ரூம் போட்டு பாத்ரூம் போட்டான் கட்டாயம் தேவையான ஒன்று போட்டான் அன்றைக்கும் ஒருக்கா பாடிக்கொண்டு கேட்கடையில் போனோம் என்ன அப்படியே வச்சோண்டா நேசன் நடுங்க பாட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 பாடலாம் பாடலாம் நல்லா அடுக்குறாரு. சரி அப்போ இப்போ ஐயாண்ட பாடலுக்கான பரிசுக்கான நேரம் வந்துட்டு முதலாவதாக எங்களோட ஐயாண்ட அந்த முதல் பாடலுக்கான பரிசு எங்களோட மாவன் அத்தப்பத்தவர்கள் வழங்கிய பரிசு கொடுங்க பார்த்து ஒரு பாட்டு ஐயா ஆள் மாதவரில் பெரிய சரி சரி எடுத்தாலே சரி சரி
பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கை கொஞ்சம் ஒடுக்கணும் அது நார்மல். அப்போ நாங்களும் வந்து என்ன ஐயா சந்தோஷமா அதை பற்றின கிஃப்ட்டு சந்தோஷமா ஒன்பாவிட்ட ஒரு நாள் மாற்றினாசு வச்சுட்டான்டா பாவன். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு அதாவது பாருங்க எங்களால் வந்து ஒருத்தருக்குமே நன்மை இல்லாமல் போகக்கூடாதுன்றதை நாங்கள் உறுதியாக இருப்போம். போன வீடியோவில் வந்து ஐயா ஒரு பாட்டு படிச்சுட்டு சும்மா அவங்களோட காய்ச்சவர் அப்போ ஐயாவுக்கு சும்மா ஒரு காய்ச்சல் வைக்கணும்னு நான் ஒரு 5000 ரூபா கொடுத்து விட்னேன். அந்த 5000 வந்து இன்றைக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் கூட வந்துருக்குது. ஐயாண்ட அந்த பாடல் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அண்ணாவையும் அக்காவையும் கவர்ந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வளலா எங்களுக்கு வந்துட்டு மாதாந்த உதவியை பொறுப்பேற்ற அந்த அக்காவும் அண்ணாவும் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஐயா திருப்ப வந்தால் எங்கள் சார்பாக ஒரு சிறிய அமௌண்ட் ஒன்றை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த 5000 ரூபா வந்து அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரிதானே? சரியா? சந்தோஷமா ஐயா? சந்தோஷம். ஆனால் வடிவா போனவங்க அந்த ஐயா தான் என்ன எனக்கு ஐயா நான் கஷ்டம் எனக்கு ஒரு சைக்கிள் உண்டு ரெண்டு ஒரு சைக்கிள் உண்டு ஓட அந்த டீப்பே போட்டு ஆள்கிட்ட சைக்கிள் ஒன்று சிக்கலாம். அப்போ அந்த வீடியோ பார்க்குறார்கள் ஐயா அந்த பாட்டை பிடிச்சிருந்தா உங்களை இவர் மகிழ்விச்சிருந்தா யாருக்கும் மனம் இருந்தால் ஐயாவுக்கு ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து சொன்னால் 42,000 முடியும், 2 பேருக்குண்டா 21,000 முடியும், 4 பேருக்குண்டா 10,500 முடியும். அந்த மாதிரி கேள்வி ஒரு இடப்பழ சாண்டாலும் ஒரு 20,000. என் பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் போகிறது ஏற்றி இறக்க இதில் சைக்கிளில் ஏற்றி இறக்கல சின்ன பிள்ளைகள். உங்களோட சின்ன பிள்ளைகள் இல்லை எந்த சின்ன பிள்ளைகள் எங்களோட பேர பிள்ளைகள் அதோட ஏற்றி இறக்கும் இதில் ரிச்சாலும் ஓடையிலாது. அதுக்காண்டு தான் நான் உங்களை தவிர்த்து கேட்குறேன். அப்போ அந்த இன்னும் ஒரு 5000 கொடுப்போம். ஐயா ஏன்னா கொடுப்போம்டா, இன்னும் 5000 கொடுப்போம். சரி கூட கிடையாது. சரி ஏதோ தாங்க நான் ஏதோ உங்களோட இஷ்டம் கொஞ்சம் கூட மாதிரி தான் கிடையாது எனக்கு. இல்லை இல்லை என்ன ஐயோ நீங்கள் இஷ்டப்படி ஒரு பாட்டு எடுக்கும் போல அப்படிலாம் கிடையாது. ஒரு பாட்டு படிச்சு தான் போகிறேன். சரி ஒரு பாட்டு இது இந்த 10,000 உங்களுக்கு கொடுக்க சொன்னா அவை தானே அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவை தானே. அவை இந்த மனசை நீங்கள் கொள்ளை அடிச்சிட்டீங்க உங்களோட பாட்டால். சரியா? இன்னும் ஒரு பாட்டை எடுத்து விடுங்க சைக்கிளை கொள்ளை அடிக்கிறேக்கா. சரியா? எடுத்துட்டு போங்க சைக்கிள் ஓடி தரதுக்கா. ரைட் பார்ப்போம் வருதோண்டு பார்ப்போம்க்கா. நம்பரை போட்டு தம்பி கருத்தை போன நம்பருக்கா. அப்போ சைக்கிள் ஜாக் போட்டு அடிக்கொண்டு வாங்க ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க ஒரு புது சைக்கிள் ஒன்றோட பார்ப்போமா. அதுக்கேற்ற பாட்டாக இருக்கணுமா. ஒரு 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 இதான பாட்டு எடுங்க மனசை கவரக்கூடிய வகையில். என்ன 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 இது அந்த இந்த சிவாஜின்ற அந்த ஒரு சிவாஜி ஒரு சொத்தி மாதிரி படிப்பான என்ன நானே பிறந்த என்ன ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அம்மா பாத்தியே அப்படி பாட்டு. அம்மா பாட்டு எங்கே கேட்டுக்கிறேன். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. மணி பாட்டையா நான் நீங்க எடுங்கோ நான் அடைக்கலாம் வாரம். சரியா? எனக்கு இந்த பாட்டு தெரியும் புள்ள நான் எதுக்கும் மணி பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க செல்லும் வந்து ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ கைகாக வணங்காத கணவன் குடிசையிலே காதல் மனம் புரிய வந்தாள் என்னையடா. காதலிலும் பெருமையில்லை கண்களுக்கு பெருமையில்லை கடமையில் ஈர்ந்தெடுத்தாள் உன்னையடா. ஆரோ ஆரோ இந்த பாட்டு கூற இது பாட பாட அந்த முறி இது பாட்டு பார்த்தீங்க அந்த தெரிஞ்ச பாட்டை உண்டு பாருங்க தெரிஞ்ச பாட்டு ஒன்று எடுக்கிறோம் பொருள். சைக்கிள் வரணுமா அந்த பாட்டோட
அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் செல்லும் நான் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. ஆணவன் சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறிய அழுபவர்கள் மனித ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்று நேர்மை என்றும் எழுதி வைப்பார் வேட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் செல்லும் நான் வரும்போது, அங்கு சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. ஆணவன் சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ, இத கேள்வி கேட்க இல்லாமல் பார்த்து நிற்பதோ. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்று நேர்மை என்றும் எழுதி வைப்பார் வேட்டிலே, எழுதி வைப்பார் வேட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் செல்லும் நான் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. படம் முடிஞ்சுதா? இப்போ ஐயா வந்து சைக்கிள் கேட்டிருந்தவர். அப்போ உண்மையிலே வந்து ஒரு வஞ்சகம் சூதில்லாத ஒரு மனுஷன், நல்ல ஒரு திறமை படைச்சால். அவர்கிட்ட சைக்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சீட்டில் ஒரு பக்கத்தால் இருந்தால் மற்ற பக்கத்தால் விழுத்தி போடும் போல அப்படியான ஒரு வழக்கையாக இருக்குது. அதே நேரம் ஆனால் இதுகள் மக்காட்டு கொஞ்சம் பரவாயில்ல போல, பூசா கிடக்க இது மக்காட்டு கொஞ்சம் பரவாயில்ல, பூசா கிடக்கு. மற்ற செயினும் நல்ல கிறிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பூசா கிடக்கு. சைக்கிள் வந்து கருத்த கலர்ல. என்ன கலர்ல இருக்கு? இது ப்ரௌன். இது ப்ரௌன்டா. 2024 இப்போ 500 ஆட்சி இப்போ இம்போர்ட் பண்ணது. எந்த காலத்து சைக்கிள்? எந்த புது சைக்கிள்? முக்கியமா நான் சாப்பாடு இந்த ரிம்மை காட்டணும். ரிம்மில் எப்படி இருக்குன்னு வரேன். ஓட்டு அடிச்சு போய் எங்க டயரண்டா அப்புறம் எப்படியோ டயரை காட்டலையே வாழைப்பழத்தை. ஒன்றுமில்லை. அப்போ ஐயாவுக்கு அநேகமாக கடைசி எடுவையோட ஒரு சைக்கிள் ஒன்று வந்தாலும் பெரும்போலாம் கிடக்கு. ஆனால் இந்த 10வது எங்கேயாவது கள்ளக்குள்ள வாண்டி குடிச்சேன்ன மாதிரி அறிஞ்சேனா எனக்கு அப்படி வீட்டுக்கு தெரியாம தான் ஒரு கல் வேண்டி குடிக்கிறேன். ஏன்னா சுகம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டல் அது குடிக்கக்கூடாது. சம்பளோட உரைப்போட உங்களோட சாப்பிடக்கூடாது, சொதியோட சாப்பிடக்கூடாது. சரி சரி போய் ஓகே ரைட் பாய் பாய் போயிட்டு வா. சரி பாய் 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 பாய். விடுங்க காலை விடுங்க, ஏறிங்க பயப்பட. ரைட் அப்படி ஏறிங்க. ரைட் ஓகே ஓகே பாய். சந்தோஷமே ஓகே பாய்.